என் அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் RRKவின் வணக்கங்கள். இன்று நம்ம பேசக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா பனை. இது தலைப்பா, தற்காப்பா, இல்லை ஒட்டுமொத்த மக்களின் தவிப்பா என்ன என்பதை இந்த வீடியோ முழுவதும் என் ஆடியோவை கேட்டுட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கரெக்டாக நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கும் ஒரு உற்சாகமாக உந்துதலாகவும் இருக்கும். நண்பர்களே, நம்மை ஆங்கிலேயர்கள் ஆண்ட காலத்தில் அவர்கள் எவ்வளவோ அட்டூழியமும் அராஜகமும் செஞ்சிருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு நேர்மை இருந்தது. ஆனா பாத்தீங்கன்னா இப்போ உள்ள சூழ்நிலையில இப்போ உள்ள தலைவர்கள்ட்ட அந்த நேர்மை இருக்கான்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட இல்லைன்னு தான் சொல்லணும். நம்ம அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான், நான் படிச்ச விஷயம்தான், அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் ஆசைப்படுறேன். ஆங்கில ஆட்சி காலத்துல திருநெல்வேலி அருகே ஒரு ரயில் பாதை அமைக்கக்கூடிய திட்டம் ஆங்கிலேயர்கள் வச்சிருந்தாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏராளமான பனை மரங்களும் பனையை நம்பி வாழக்கூடிய ஏராளமான குடும்பங்களும் அங்க இருந்தாங்க. ஆங்கிலேயர்கள் ரயில்வே பாதை திட்டத்திற்காக பனை மரங்களை வெட்டி கொண்டிருந்தார்கள். அதை தடுப்பதற்கோ இந்த மக்களுக்கு தைரியமும் இல்லை. அந்த பனைமரங்களை அப்படியே விட்டு விடுவதற்கு மனமும் இல்லை. அந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த டைம் தான் பாத்தீங்கன்னா நல்ல வெயிலும் மண்டையை பழக்குது. ஆங்கில அதிகாரிகளுக்கு பசியும் வந்துருச்சு. இதை கரெக்டான சந்தர்ப்பமா பயன்படுத்தி அந்த மக்கள் மண்பானைகள் கொண்டு வந்த ஒரு உணவுப் பொருளை ஆங்கில அதிகாரிகளுக்கு கொடுத்து அவர்களோட பசியை ஆத்துறாங்க. அவர்களும் அதை நல்லா ருசிச்சு சாப்பிட்டுட்டு அந்த மக்களை பாராட்டிட்டும் போறாங்க. அடுத்த நாள் ரயில்வே பாதை அமைக்கும் இடத்துக்கு ஆங்கில அதிகாரிகள் அந்த மக்கள்கிட்ட கேட்குறாங்க, நேற்று எங்களுக்கு ஒரு உணவு கொடுத்தீங்களே, நீண்ட நேரம் பசிக்கவும் இல்லை, நல்ல இதமான உணவாகவும் இருந்தது, ரொம்ப ருசியாகவும் இருந்தது, அந்த உணவு எதுல இருந்து நீங்க தயாரிச்சீங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்கள்கிட்ட ஆங்கில அதிகாரிகள் கேட்குறாங்க. உடனே அந்த மக்கள் நேரா பனைமர உச்சியை காமிக்கிறாங்க. உடனே இதை ஆங்கில அதிகாரி நம்ப மறுக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, நீங்க போய் சொல்றீங்க அப்படின்றாங்க. உடனே அந்த மக்கள் இளம்பனை நொங்கோடு பதநீர் கலந்து பனை வெல்லமும் சேர்த்து மண்பானையில் சிறிது நேரம் வைத்திருந்து அந்த உணவை ஆங்கில அதிகாரிகளுக்கு அந்த மக்கள் கொடுத்தார்கள். அதை சாப்பிட்டு பார்த்த ஆங்கில அதிகாரிகள் வாவ் என வாயை பிளந்து நேற்றைய சாப்பிட்ட அதே ருசி இருக்கிறது என்று அந்த மக்களை பாராட்டிவிட்டு இனி பனை மரங்களை நாங்கள் வெட்ட மாட்டோம் என்று அந்த மக்களுக்கு வாக்கும் கொடுத்து மாற்றுப்பாதையில் ரயில்வே பாதை திட்டத்தையும் அமைக்க உத்தரவிட்டனர். இதுவே ஆங்கிலேயர்களின் நேர்மை.